மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம், இன்று பார்க்க போகின்ற விடயம், பல பேர் கேட்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், அதாவது எனக்கு நீரழிவு நோய் அல்லது டயபிட்டிஸ் மெலைட்டஸ் சலரோகம் என்று சொல்லுவோம் நோய் இருக்கின்றது. இத்தனை வருடங்களாக இருக்கின்றது டாக்டர், இப்போது 4-5 வருடங்களாக எனக்கு ஒருவிதமான உணர்ச்சியும் ஏற்படுவதில்லை, என்ன செய்யலாம் என்று சொல்லி. இந்த நீரழிவு நோய்க்கும் எங்களுடைய உடலுக்கும் பெரிய தொடர்பு இருக்கின்றது. எனக்கு தெரியும், உங்களுடைய ஒரு பேராசிரியர், மிகுந்த கடுமையான ஒரு பேராசிரியர், அவருக்கு அன்றைக்கு ஒரு நாள் எங்களுக்கு அவர் வகுப்பெடுக்க வந்து, நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களாக இருக்கின்ற போது வகுப்பெடுக்க வந்து சரியான மன அழுத்தத்தில் இருந்தார். ஏனெனில் அவர் முதல் தரம் அவருக்கு இந்த நீரழிவு நோய் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே இந்த நீரழிவு நோய் என்பது எங்களுடைய உடலிலே இருக்கின்ற அனைத்து அவயவங்களையும் பாதிக்கின்ற ஒரு நோய். ஃப்ரம் டாப் டு பாட்டம், மூளையிலே இருந்து கால் விரல் மட்டும் எங்களை உடல் அவயவங்கள் அனைத்தையும் பாதிக்கின்ற ஒரு நோய். எனவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அல்லது மணி சின்னத்தை அமுழ்த்தி அல்லது பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராமிலும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய அன்பர்கள் உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் 009477356245 மூலமாக, இமோ மூலமாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777356245 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். எனவே இந்த நீரழிவு நோயானது பலதரப்பட்ட மாற்றங்களை எங்களிடையே ஏற்படுத்துகிறது. முக்கியமாக மனிதனினுடைய இனப்பெருக்க தொகுதியிலே கூட பாரதூரமான மாற்றம் ஏற்படுகிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கின்ற போது அவருக்கு நீரழிவு நோய் வரும். அதை நாங்கள் கெஸ்ட்ரேஷனல் டயபிட்டிஸ் மெலைட்டஸ் என்று சொல்லுவோம். அதன் மூலமாக அவருக்கு இந்த கர்ப்ப காலத்திலே பலதரப்பட்ட பிரச்சனை ஏற்படும். அதே போலதான் ஆண்களுக்கும் இந்த நீரழிவு நோய் ஏற்படுமாக இருந்தால் இந்த இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, அதே நேரத்திலே ப்ரீமெச்சூர் இஜாகுலேஷன், அடுத்தது அதாவது விந்து முந்துதல், இவற்றுக்கு மேலதிகமாக ஒரு பாலியல் உறவிலே ஒரு இன்பமோ ஆசையோ வேட்கையோ இல்லாத நிலைமை ஏற்படும். அண்மையிலே ஒருவருடன் தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டால் அவருக்கு 18 வயசுல இருந்த நீரழிவு நோய் இப்போது அவருக்கு 29 வயசு, திருமணம் முடித்து 3 மாதம். பாருங்கள், 29 வயசு. அவர் என்ன சொன்னார், டாக்டர் எனக்கு என்னுடைய மனைவி கிட்ட போகவே விருப்பம் இல்லாமல் இருக்கிறது, பயமாக இருக்கிறது. எனக்கு உண்மையாக இதை சொன்ன உடனே சரியான கவலையாகவும் வேதனையாகவும் இருந்தது. அவர் படுகின்ற வேதனை எனக்கு புரிந்தது. எனவே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது, இந்த நீரழிவு நோயாளிகள் முதல் தொடக்கத்திலே இருந்தே நீங்கள் ஸ்ட்ரிக்ட், அதாவது மிகவும் கடுமையான கட்டுப்பாட்டுடன் உங்களுடைய சீனியை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். ஒரு வருஷம் மட்டும் சும்மா இருப்போம், பிளட் சுகர், ஃபாஸ்டிங் பிளட் சுகர் 150, 160, 280, பிறகு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம் என்ற கதையே வேணாம். உங்களுடைய பிளட் சுகர், அதாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர், சாப்பிடாமல் குடிக்காமல் எடுக்கப்படுகின்ற இந்த சீனியினுடைய அளவு 126க்கு குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் பகல் 12 மணிக்கு சாப்பிட்டு 2 மணிக்கு எடுக்கின்ற இந்த போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் இப்போது 160க்கு கீழே இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், இந்த HbA1c 3 மாசத்துக்கு ஒரு முறை பார்க்கின்ற இந்த சீனியினுடைய அளவானது HbA1c ஆனது எப்போதுமே 6.5க்கு உள்ளுக்க இருக்கும். இது முக்கியமான வேலை. எனவே என்னுடன் பல பேர் தொடர்பு ஏற்படுத்தி இருக்கிறார்கள், அவர்களுக்காகத்தான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். இனி முக்கியமாக என்ன செய்ய வேண்டும், இந்த 126, 160, 6.5
3 126 160 6.5 இந்த 3 இலக்கங்களையும் ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நான் முதலிலே சொன்னது போல எங்களுடைய உடல் அவயத்தை காலில் இருந்து, அதாவது அப் டு ஹெட் டு டோ, காலில் இருந்து, அதாவது தலையில இருந்து கால் விரல் மட்டும் இந்த நீரழிவு நோய் பாதிக்கின்றது. முதலிலே எங்களுடைய இந்த இனப்பெருக்க தொகுதி அல்லது எங்களுடைய இந்த செக்ஸ் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கின்றது என்று பார்த்தால், முதலாவதாக உங்களுக்கு தெரியும், ஒரு ஆண்குறி விரைப்படைய வேண்டி இருந்தால் ஆண்குறிக்கு போதுமான அளவு இரத்த ஓட்டம் இருக்க வேண்டும், பிளட் சப்ளை இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ஒரு 2 கப் எடுங்கள், 2லும் அரைவாசி நீர் எடுங்கள். ஒரு கப்பிலே 10 கரண்டி சீனியை போடுங்கள், 10 கரண்டி. இன்னொரு கப்பிலே 1 கரண்டி சீனியை போடுங்கள். ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு நன்றாக கரைத்த பிற்பாடு 2ஐயும் அப்படியே ஊற்றி பாருங்கள். 1 கரண்டி போட்ட அந்த தண்ணீர் டக்கண்டு ஊற்றப்படும், 10 கரண்டி போட்ட தண்ணீர் உடனடியாக ஊற்றப்படாது. எனவே இந்த டயபிட்டிஸ் மெலைட்டஸ் நீரழிவு நோய், சலரோக நோயிலே இரத்தம் திக்காகிறது, தடிப்பாகிறது. என்றபடியாலே தான் நான் எங்களுடைய வைத்தியசாலை விடுதிகளிலே நோயாளிகள் அனுமதிக்கப்படுகின்ற போது அவருடைய பிளட் சுகர் லெவல் 180க்கு மேலே போனால் அவர்களுக்கு எந்த நேரமும் மாரடைப்பு அல்லது ஹார்ட் அட்டாக் வரும் அல்லது ஸ்ட்ரோக் வரும், உங்களுக்கு தெரியும் செரிப்ரோவாஸ்குலர் ஆக்சிடென்ட், பாரசவாதம் வரும் என்று சொல்லி உடனடியாகவே நாங்கள் இந்த சப்கியூட்டேனியஸ் இன்சுலின் என்று சொல்லி ஊசியை போட்டு உடனடியாகவே குறைப்போம். இல்லாவிட்டால் நோயாளி இறக்கக்கூடிய சந்தர்ப்பம் கூட எங்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த நீரழிவு நோயாளிகளினுடைய இரத்தம் தடிப்பாக இருக்கின்றபடியினாலே இந்த இரத்த ஓட்டம் மெதுவாகத்தான் நாடி நாளங்களுக்குள்ளே நடைபெறுகிறது. எனவே இந்த ஆண்குறி விரைப்படைய என்ன வேண்டும்? நல்லா இரத்தம் புஷ்கண்டு வரணும். ஒரு பெண்ணை பார்த்தவுடன் ஆணினுடைய மூளை தூண்டப்பட்டு, ஆணினுடைய உணர்ச்சி தூண்டப்பட்டு, அதன் மூலமாக அந்த உணர்ச்சி நரம்புகள் மூலமாக இந்த இம்பல்ஸ் நரம்புகள் கணத்தாக்கம் எல்லாம் இருதயத்துக்கு வந்து வேகமாக அடியென்று சொல்லி வேகமாக வேலை செய்யுங்கள், வேகமாக இதய துடிப்பை கூட்டி, அந்த இதய துடிப்பை கூட்டுவதன் காரணமாக கூடுதல் இரத்த ஓட்டம் வந்து அந்த இரத்த ஓட்டம் கூடுதலாக இந்த ஆண்குறிக்கு வருகிறபடியினால்தான் ஆண்குறி விரைப்படை. எனவே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த டயபிட்டிக்ஸ் மெலைட்டஸ் சலரோக நோயாளிகளுக்கு இரத்தம் திக்காகின்றபடியினாலே இந்த ஆண்குறி விரைப்படைவதிலே கொஞ்சம் மெதுவாகவும் இருக்கும். அதே நேரத்தில் முந்தி மாதிரி ஆண்குறி நல்லாக விரைப்படையாது. இது முதலாவது. அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், இந்த நாடிகளிலே இந்த டயபிட்டிஸ் மெலைட்டஸ் காரணமாக சில மாற்றங்கள் ஏற்படுகிறது. அதாவது டேமேஜஸ் என்று சொல்லலாம், மாற்றங்கள் ஏற்படும். இந்த மாற்றங்களின் காரணமாகத்தான் பல நோய்கள் அவர்களுக்கு தலையிலிருந்து கால் மட்டும் வருகிறது. எனவே என்ன நடைபெறும் என்றால் உங்களுக்கு தெரியும், நான் முதலும் சொல்லி இருக்கிறேன், பார்த்தவர்களுக்கு தெரியும். ஆண்குறி விரைப்படைய வேண்டும் என்றால் ஆண்குறிக்கு செல்லுகின்ற அந்த நாடிகள் மூலமாக ஆண்குறிக்கு நல்லா ரத்தம் போய் அதில் இருக்கிற இந்த இரத்த கலங்கள் எல்லாம் விரிவடைய வேண்டும். பிறகு அந்த விரிவடைந்த கலங்கள் இந்த ரத்தம் வெளியிலே போகக்கூடாது. வெளியிலே போகிற இரத்த நாளங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? பிளாக் ஆக வேண்டும். அப்போது பிளாக் ஆகினால்தான் போன ரத்தம் தேங்க ஆண்குறி மெல்லமாக விரைப்படையும். இந்த தொழிற்பாடு என்ன நடைபெறுகிறது? இந்த நீரழிவு நோயாளிகளுக்கு பாதிக்கப்படுகிறது. எனவே முக்கியமாக இது பல விடயங்களை பற்றி நான் கதைப்பேன். முக்கியமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது, இந்த நீரழிவு நோயாளிகள் என்ன நடந்தாலும் ஸ்ட்ரிக்ட் பிளட் சுகர் கண்ட்ரோல் மிகவும் முக்கியம். இல்லாவிட்டால் நீங்கள் உங்களுடைய 29 வயசாக இருக்கலாம், 30 வயதாக இருக்கலாம், உங்களுடைய ஆண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக இழப்பீர்கள். அவ்வாறு இழக்கின்ற போது பிறகு வந்து கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. எந்த நாட்டுக்கு போனாலும் உங்களுடைய பழைய நிலைமைக்கு உங்களை நாங்கள் எடுக்க முடியாது. எனவே நீங்கள் இவ்வளவு நாளும் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.